OnePlus 6 முன்னாடியே இந்த வீடியோ பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால வீடியோ பண்ண டிலே ஆகிடுச்சு. எப்படியோ இந்த வீடியோவில் OnePlus 6 கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அப்புறம் இதை பற்றின எங்களோட கருத்து என்ன, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா, உங்களோட பயன்பாட்டுக்கு இந்த ஃபோன் ஒத்து வருமா அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கமாக பார்ப்போம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஷாருக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். இந்த வருஷம் OnePlus 6ல் நம்ம முதல்ல நோட்டீஸ் பண்ணுறது இதோட பில்ட். OnePlus Xக்கு அப்புறம் இந்த ஃபோனில் தான் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே Gorilla Glass 5ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த அப்டேட் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ளாக்ஷிப்க்கு இணையாக கொண்டு வருது. இப்போ இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கு, கையில் யூஸ் பண்ண ஒரு ப்ரீமியம் ஃபீல் தருது. ஆனால் ஒரு இடம் எங்கே பிரச்சனைன்னு பார்த்தா, கிளாஸ்ன்றனால உடையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஈஸியாக ஒட்டுது. பட் க்ளீனாக இருக்க வரைக்கும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. இது போக OnePlus இன்னும் வேறு சில வேரியன்ட்ஸ் விட்டுருக்காங்க. சில்க் ஒயிட் பர்சனலாக எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. OnePlus என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கிளாஸ் கொடுத்தது வெறும் பார்க்க நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லை, இதனால் நல்ல செல் ரிசப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனை நாங்கள் யூஸ் பண்ண டைமில் கால் ட்ராப்ஸ், கால் பேசுகிறப்போ சரியாக கேட்காம போகிறது மாதிரியான பிரச்சனை எதுவும் ஃபேஸ் பண்ணல. OnePlus இந்த ஃபோனில் டே டு டே வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை IP சர்டிஃபிகேஷன் எதுவும் கிடையாது, ஆனால் லைட்டாக தெரியாமல் தண்ணியில் பட்டுச்சுன்னா இல்லை மலையிலலாம் தாக்கு பிடிக்கணும். அடுத்த அலர்ட் ஸ்லைடரை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இது பெருசாக பிடிக்கல, ஆனால் ஒரு வாரம் யூஸ் பண்ண அப்புறம் இந்த புது பிளேஸ்மெண்ட் பழகிடுச்சு. ட்ரிகர் பண்ணவும் ஈஸியாக இருந்தது. ஸோ இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் எந்த ஒரு இடத்துல சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த நாட்ச்னால. பர்சனலாக எனக்கு நாட்ச் இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அது சில இடங்களில் வெறுப்பேற்றாத வரைக்கும். உதாரணத்துக்கு வீடியோ அந்த நாட்சை சுற்றி ரேப் ஆகுது, கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் இங்கே OnePlus 6ல் டிஃபால்ட்டாக இது ஆகாது. வீடியோ 18:9 தான் ப்ளே ஆகும். இது போக கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா டிஸ்பிளேயோட டாப் எட்ஜில் OnePlus 6 ஒரு சாஃப்ட்வேர் கர்வ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பாட்டம் எட்ஜில் இருக்க கர்வுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டும் சரி சமமாக இல்லாத எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சுது. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் ரெண்டும் சரி சமமாக இருக்கணும்னு அவ்வளோவா கவலைப்பட மாட்டிங்கன்னா இப்போ சொன்னதை மறந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. மறுபடியும் திரும்ப நாட்ச்க்கு வருவோம். ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வீடியோ நாட்சை சுற்றி ரேப் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா மொத்தமாக ஆஃப் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த நாட்ச் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, OnePlus 6ஓட மொத்த அளவை 5T அளவுக்கு மெயின்டைன் பண்ணி, அதே சமயம் OnePlus 6ஓட ஸ்க்ரீன் சைஸை ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6.28 இன்ச் AMOLED டிஸ்பிளே. ரெசல்யூஷன் இன்னமும் ஃபுல் HD+ தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:9. டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னு வெயிலில் யூஸ் பண்ணுறப்போ கூட ஸ்க்ரீனில் இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ஃபோனை எப்படி திருப்பி பார்த்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிறது நல்லா தெரியுது. இங்கே Quad HD கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். OnePlus 2014 அவங்க முதல் ஃபோன்லேருந்து ஃபுல் HD தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஏன் இதை பண்ணுறாங்கன்னு புரியுது. Quad HDன்னு போனால் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப்பில் லைட்டாக அடி வாங்கும். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா இதில் Qualcommோட லேட்டஸ்ட் Snapdragon 845 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 RAM ஸ்டோரேஜ் காம்பினேஷனில் கிடைக்குது. 664, 8128, அப்புறம் 8256. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்ல வேகமாக வேறு ஆப்ஸ்க்கு மாறி ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ப்ரௌசிங் அப்படின்னு என்ன பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஹார்ட்வேர் மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் சைட்லேயும் OnePlus நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு ஓரியோவை பேஸ் பண்ணி ஆக்சிஜன் OSல ரன் ஆகுது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் இருந்தாலும் சில OnePlusஓட சொந்த ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. உதாரணத்துக்கு ஷெல்ஃப், டார்க் தீம், ஆக்சன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜெஸ்டர் சப்போர்ட் இருக்குது. நடுவில் இருந்து ஸ்வைப் பண்ணால் ஹோம், ஸ்வைப் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ரீசெண்ட் ஆப்ஸ் காட்டும், லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் பேக். யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு சின்ன குறை, குவிக் ஸ்விட்ச் கிடையாது. பர்சனலாக குவிக் ஸ்விட்ச் அதிகமாக யூஸ் பண்ணுறனால ஆன்ஸ்க்ரீன் கீஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. இது போக கேம் மோட்னு தனியாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, நல்லாவே வேலை பார்க்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. நாங்கள் யூஸ் பண்ண டைமில் நல்லா வேகமாக ஆக்யூரேட்டாக இருந்தது. மொத்தத்தில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் OnePlus இங்கே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. CPU கொஞ்சம் ஜாஸ்தியாக பயன்படுற மாதிரி விஷயம். உதாரணத்துக்கு ஹெவியான கேம்ஸ் விளையாடுறப்போ கூட ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு. இங்கே என்ன ஒரு விஷயம் OnePlus பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தா, அந்த இயர்பீஸை செகண்ட் ஸ்பீக்கராக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்ஸும் அதை பண்ணுறாங்க. மற்றபடி இங்கே அடியில் இருக்க ஒரு ஸ்பீக்கர் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு இடம் எங்கே நிறையா பிராண்ட்ஸ் பண்ணுறது OnePlus பண்ணல, ஆனாலும் அது நல்ல விஷயம் தான்னு பார்த்தா இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமராவை பற்றி பார்ப்போம். OnePlus 6ஓட கேமராவை பற்றி தனியாக ஒரு வீடியோ இங்கிலீஷ் சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ டெடிக்கேட்டடாக கேமரா வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வீடியோ பண்ணுறோம். சுருக்கமாக சொல்லணுன்னா, இப்போ ப்ரைமரி கேமராவில் OIS இருக்குது. இது ஒரு 16 மெகா பிக்சல் சோனி IMX519 சென்சர். ஓப்போ R15ல் யூஸ் பண்ண அதே சென்சர்.
செகண்டரி கேமரா 5Tல யூஸ் பண்ண அதே 20 மெகா பிக்சல் கேமரா தான். 2 லென்ஸுமே f1.7 அப்பர்ச்சரோட வருது. வெளிச்சமாக இருக்க இடத்துல இதில் எடுத்த ஃபோட்டோஸ் ரொம்பவே நல்லா வந்தது. நிறைய டீட்டெயில்ஸ் தெரியுது. ஃபோட்டோ பார்க்க நல்ல கிறிஸ்பாக, ப்ராசஸிங் நேச்சுரலாக, டைனாமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. வானத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெளிச்சம் கம்மியாக இருக்க இடத்துல கூட ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்குன்னு P20 Pro இல்லை S9 அளவுக்கு இல்லை. ஆனால் 5Tல எடுத்ததை விட இது பெட்டராக இருக்குது. கம்மி நாய்ஸோட நிறைய டீட்டெயில்ஸ் தெரியுது. போர்ட்ரேட் மோட் ஃபோட்டோஸ் 5Tல எடுத்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா சமயங்கள்லையும் நல்லா வேலை பார்த்துது. இந்த தடவை OnePlus சாம்சங் மாதிரி பொக்கே ஷேப்பை மாற்றுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ்னு பார்த்தா இதால் 4K வீடியோ 60 FPSல எடுக்க முடியும். EIS, OIS ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபுட்டேஜில் சின்ன சின்ன நடுக்கம் எதுவும் தெரியல. ஆட்டோ ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். இன்னொரு சாம்பிள் நைட்டில் எடுத்தது. இதில் பிடிச்ச ஒரு விஷயம் OnePlus இங்கே ஸ்லோ மோஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க விதம். எல்லார் மாதிரியும் 960 FPS 0.2 செகண்ட்ஸ்க்கு போகாமல் இங்கே 480 FPSல 1 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டை கேப்சர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. 960 FPS கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ 960 FPS 0.2 செகண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பாதி ஃப்ரேம் ரேட்டில் 300 மடங்கு அதிக டைம் எடுக்கிறது நல்ல விஷயம்னு எங்களுக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போல் அதில் சொல்லுங்கள். செல்ஃபி கேமரான்னு பார்த்தா இது 5Tல இருந்த அதே கேமரா தான். ஒரு 16 மெகா பிக்சல் f2.0 அப்பர்ச்சர் கேமரா. ஃபோட்டோவோட குவாலிட்டியும் 5T மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மொத்தத்தில் OnePlus 6 5Tயோட கேமரா விட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ஃபோன் பற்றின எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு இடம் எங்கே இந்த ஃபோன் தடுமாறுதுன்னா பேட்ரி லைஃப். 3300 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி லைஃப் மொக்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. சாதாரண யூஸ் பண்ணால் பேட்ரி லைஃப் போதுமானதாக இருக்கும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் ஒரு முழு நாள் வரைக்கும் பேட்ரி வரும். ஆனால் உங்கள் யூஸ் கொஞ்சம் ஜாஸ்தியானால் கூட மறுபடியும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டேஷ் சார்ஜ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். 0 to 100 ஒரு 1.5 மணி நேரத்துக்கும் கம்மியான டைமில் சார்ஜ் ஆகிடும். பட் இதெல்லாம் இருந்தாலும் பேட்ரி ஒரு சின்ன குறை தான். கடைசியாக விலையை பற்றி பார்ப்போம். OnePlus 6 35,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. 5Tயை விட கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஆனால் இருந்தாலும் ஓவரால் அந்த எக்ஸ்ட்ரா விலைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் கொடுக்குற காசுக்கு வர்த்தான ஒரு ஃபோன். உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபோன், பவர்ஃபுல் இன்டர்னல்ஸோட, சூப்பரான சாஃப்ட்வேர், நல்ல கேமரா, இதெல்லாம் வழக்கமான ஃப்ளாக்ஷிப்பை விட கம்மி விலையில் வாங்க நினச்சிங்கன்னா OnePlus 6 ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோன் பற்றின எங்களோட கருத்து. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. கூடவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஷாருக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech Tamil. பாய்.